ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன சிஸ்டம் மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு வக்கீல், ஒரு பார்ஷான வக்கீல். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வேலை செஞ்சு நல்லபடியாக கேஸ் எல்லாம் ஜெயிச்சு தன்னோட ஓன் லா ஃபார்முக்கு பார்ட்னர் ஆகணும் அப்படிங்கிற பிளானோட தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஜோதிகாவும் பழக்கமாவாங்க. ஜோதிகா வந்து அந்த கோர்ட்ல டைப்பிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டோட நுணுக்கம், பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியுங்கிறதுனால ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு டீலிங் இருக்கும். நீ 10 கேஸ் ஜெயிச்சிரு, நான் வந்து உனக்கு வந்து லா ஃபார்ம்ல பார்ட்னர் ஆக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் இருக்கும். அதுக்கோசரம் ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேஸா ஜெயிப்பாங்க. கூட ஜோதிகாவை வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கடைசியா ஒரு கேஸ் மட்டும் ஜெயிக்க வேண்டியது இருக்கும். அந்த கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸா வந்துடும். என்ன கேஸ்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஒரு பெரிய பில்டர் கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வரும். அந்த கேஸ் கரெக்டா ஹீரோயின்ட்டே வரும். அந்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கூட யோசிக்காம அவங்க அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அப்பா தான் அந்த கேஸுக்கு ஆப்போசிட்டா ஆஜராகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. இருந்தாலும் நாம இதுல நம்ம பொட்டன்ஷியலை ஃபுல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எதிர்த்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கேதர் பண்றாங்க. கூட ஜோதிகாவும் இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண 9 கேஸுமே இந்த கேஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றது எல்லாமே ஜோதிகா தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஜோதிகாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட தம்பியும் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல் எதிர்பாராத விதமா தீ பிடிச்சி போயிருது. தீ பிடிச்சதுல அவங்களுக்கு வந்து ஃபயர் எக்ஸிட் ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து ஓனர் வந்து அடைக்க சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல இந்த தீ பிடிச்சதுனால ஓனர் என்ன பண்ணிடுறான்னா, தான் தம்பிய, அது ஜோதிகாவோட தம்பியை மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டுனா அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில் அங்கே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அவங்களோட சாட்சி வச்சு எப்படியாவது தம்பியை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா அவங்களோட இதுவும் அங்கே செல்லுபடியாகல. அவங்களும் பணத்துக்கு வேலை போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே ஜெயிலே தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்க. தன்னோட புருஷனுக்கும் கால் 2 போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பில்டர் தான், அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்னோடனே பழிவாங்க முடிவு பண்றாங்க. அதுக்கோசரம் பல வருஷங்கள் எதையோ இழக்கக்கூடாதெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இந்த கேஸோட பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கேஸையும் ஹீரோயினுக்கே வர மாதிரி பண்ணி கடைசியில் இந்த கேஸை வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லா விஷயமும் கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க, உன்னை பழிவாங்க விட மாட்டாங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி தான் வெளியே போவாங்க. ஆனா அவங்களும் ஒரு பெண்ணுங்கிறதுனால இந்த குடும்ப சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேஸை ஜோதிகா பக்கமே ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் நல்ல பேர் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி மிடில் கிளாஸ்ல கஷ்டப்படுற நிறைய பேருக்கு காசு வாங்காமையே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதோடய இந்த கதையை முடிச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் கோட் டிராமா மூவியா தான் இந்த படம் இருக்கு. ரொம்பவே கடைசீட்ல நடக்கிற ட்விஸ்டுங்க எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஜோதிகாவோட நடிப்பு, சோனாக்ஷியோட நடிப்பு எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பிடிச்சவங்க ஓடிடியில் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.